அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் உண்மையான விசுவாசம் என்ற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்றும் அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது என்றும் வாசிக்கிறோம். பாதை தெளிவாக இல்லாவிட்டாலும் உண்மையான விசுவாசம் எப்பொழுதும் கீழ்ப்படிதலுள்ள செயலுக்கு வழிவகுக்கிறது என்பதை ஆபிரகாமின் வாழ்க்கை நிரூபிக்கிறது. தேவன் ஆபிரகாமை தனது தாயகத்தையும் குடும்பத்தையும் விட்டு வெளியேற அழைத்தபோது அவர் உடனடியாக கீழ்ப்படிந்தார் என்று ஆதியாகமம் 12:1 நமக்கு சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பின்னர் தான் சுதந்திரமாக பெறவிருந்த இடத்திற்கு செல்ல அழைக்கப்பட்ட போது அவர் எங்கே போகிறார் என்று தெரியாவிட்டாலும் கீழ்ப்படிந்து சென்றார் என்று எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம். சாத்தியமற்றதாக தோன்றிய போதும் கூட ஆபிரகாம் தேவனின் வாக்குத்தத்தங்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை அவரின் வாழ்க்கை குறிப்பிடுகிறது. ஆபிரகாமும் சாராவும் குழந்தை இல்லாதவர்களாகவும் குழந்தை பெறும் வயதை கடந்தவர்களாகவும் இருந்த போதிலும் ஆபிரகாம் பல தேசங்களுக்கு தந்தையாக மாறுவார் என்ற தேவனின் வாக்குத்தத்தத்தை நம்பினார். வாக்குத்தத்தின் மகனான ஈசாக்கை பலியிடும்படி தேவன் ஆபிரகாமிடம் கேட்ட பொழுது ஆபிரகாமின் விசுவாசம் பெரிய அளவில் சோதிக்கப்பட்டது. தேவைப்பட்டால் தேவன் ஈசாக்கை மரித்தோரிலிருந்து எழுப்ப முடியும் என்று நம்பி மிக கடினமான சோதனையிலும் ஆபிரகாம் தாமதமின்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை எபிரேயர் 11 17 முதல் 19 நமக்கு தெரியப்படுத்துகிறது. தேவனின் கட்டளைகளுக்கு இணங்கி ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி வைத்தது முதல் விருத்த சேதன உடன்படிக்கை உண்மையாக கடைபிடித்தது வரை ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் காணப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசம் நிலையான கீழ்ப்படிதல் மற்றும் சரணடைதல் மூலம் உண்மையானதாகவும் உயிருள்ளதாகவும் நிரூபிக்கப்பட்டது. நம்முடைய விசுவாசம் நமது செயல்கள் மூலம் நிரூபிக்கப்படாவிட்டால் அது செத்த விசுவாசம் அல்லது செயலற்ற விசுவாசம் என்று யாக்கோபு 2:17 நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அவ்வார்த்தைகளின்படி வாழும் போது நம் வாழ்க்கை உறுதியான அடித்தளத்தில் கட்டப்பட்டதாக அமையும். அன்பின் மூலம் தன்னை வெளிப்படுத்தும் விசுவாசமே முக்கியம் என்று கலாத்தியர் 5:6 நமக்கு கற்பிக்கிறது. விசுவாசத்தின் மூலம் கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நற்கிரியைகளுக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம் என்பதை எபேசியர் 2:8 முதல் 10 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரியான செயல்கள் மூலம் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நம் வாழ்வு மூலம் தேவனுக்கு மகிமை கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.